நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லு பிரியா. அம்மா, நம்ம போட்ட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. சீதாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டேன். என்னது? சீதாவை வீட்டை விட்டு அனுப்பிட்டியா? ஆமாமா, இந்நேரம் அவ வீட்டை விட்டு போயிருக்கணும். ஏன்னா நான் அவ்வளவு பிரெயின் வாஷ் பண்ணிருக்கேன். இனிமே இந்த வீட்டுக்கு நான் தான் மகாராணி. பிரியா, அவளை வீட்டை விட்டு அனுப்ப சொல்லி உன்கிட்ட யாரடி சொன்னது? என்னம்மா எப்படி பேசுற? நீ தானே அவளை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு ஐடியா கொடுத்த. நான் ஐடியா கொடுத்தது அந்த சித்ரா தேவியே சீதாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்காகத்தான். சீதாவா வீட்டை விட்டு போறதுக்காக இல்ல. ரெண்டும் ஒண்ணு தானம்மா? அப்படி இல்லடி. சித்ரா தேவியே சீதாவை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிருந்தா அதை வச்சே சித்ரா தேவியை நான் ஒரு வழி பண்ணிருப்பேன். சித்ரா தேவி கொடுமைக்கார மாமியாரு. அது மட்டும் இல்லாம மருமகளை வாழ விட மாட்டேங்கிறா, வீட்டை விட்டு துரத்திட்டான்னு பஞ்சாயத்து வச்சு அந்த சித்ரா தேவிய அவமானப்படுத்திருக்கலாம். ஆனா சீதாவா போயிருக்கிறதுனால யாராவது அவளை தேடி போய் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்களே, அப்ப நம்ம திட்டம் எப்படி நிறைவேறும்? ஐயோ அம்மா, இப்ப நான் என்னமா பண்றது? இப்பவே போய் சீதாவை தடுத்து நிறுத்து. ஐயோ, இந்நேரம் அவ வீட்டை விட்டு போயிருப்பாமா? கண்டிப்பா போயிருக்க மாட்டா. சீக்கிரமா போய் தேடு. சீக்கிரம் போடி. சரிம்மா, நான் இப்பவே தேடுறேன். ஐயோ, நாம ஒண்ணு சொன்னா இவ வேற ஒண்ணு செய்யறா. என்னத்த பண்றது? எப்படி இருக்கும்? அவ அப்பம் புத்தி தானே அவளுக்கும் இருக்கும். ஐயோ, ஆளை காணுமே. ஐயோ, போயிட்டாலே. இப்ப நான் என்ன பண்றது? பிரியா, வாங்க. சீதா ரூம்க்கு ஏன் போன? அவ ரூம்க்கு யாரும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, ஏன் போன? அவ என் தங்கச்சி. அவ ரூமுக்கு அக்கா நான் போக கூடாதா? நான் போக கூடாதுன்னு சொன்னா போக கூடாதுதான். அக்கா தங்கச்சி உறவெல்லாம் உன் வீட்டோட முடிஞ்சு போச்சு. நான் சீதாவோட அத்தை. நான் சொல்றத தான் நீ கேட்கணும். போய் உன் வேலையை மட்டும் பாரு. சரிங்க அத்தா. சீதா போன விஷயத்தை உடனே அம்மா கிட்ட சொல்லணும். சொல்லுடி, என்னாச்சு? அம்மா, சீதாவை வீடு பூரா தேடி பார்த்துட்டமா. ஐயோ, அவ எங்கேயும் இல்லம்மா. அவ வீட்டை விட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ, இந்த விஷயம் யாருக்கும் தெரியாதுல்ல? யாருக்கும் தெரியாது.
சித்ரா தேவிக்கு தெரிஞ்சிட்டா என்ன ஆகுமோன்னு ஒரு டென்ஷனா இருக்குமா? ஒன்னும் டென்ஷன் ஆகாத. சித்ரா தேவிக்கு தெரியறதுக்குள்ள நீ என்ன பண்ற? சீதா வீட்டை விட்டு போன விஷயத்த உடனே போய் சுமித்ரா கிட்ட சொல்ற. ஏன் அத்தக்கிட்டியா? எதுக்குமா? ஏன்னா அவங்க தான் இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லவும் மாட்டாங்க. சீதாவை எப்படியாவது கூட்டிட்டு வர்றதுக்கு முயற்சியும் பண்ணுவாங்க. சீக்கிரம் போய் சொல்லு. போடி. சரிம்மா. அத்த, பாட்டி. பிரியா, ஏன் இவ்வளவு பதட்டமா வர? அத்த, சீதா வீட்டை விட்டு போயிட்டா. என்னது? சீதா வீட்டை விட்டு போயிட்டாளா? என்ன சொல்ற நீ? வீடு பூரா தேடி பார்த்துட்டேன் பாட்டி. அப்புறம் அவளோட பேக்க கூட காணோம். அதனாலதான் சொல்றேன் அவ போயிட்டான்னு. ஐயோ, என்ன பண்றது? அத்தை, ஐயோ, நீங்க பதட்டப்படாதீங்க, அமைதியா இருங்க. சீதா எங்கேயும் போயிருக்க மாட்டா. ஏன் பிரியா, இந்த விஷயம் சித்ராவுக்கு தெரியுமா? தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆகும்னு நான் சொல்லல. சுமித்ரா, வா சுமித்ரா, போய் தேடி பார்க்கலாம். வேண்டாம் அத்தை, நீங்க இங்கேயே இருங்க. எங்க இருந்தாலும் நான் தேடி பிடிச்சு கூட்டு வரேன். போ, சீக்கிரம் போ. பா பிரியா. கடவுளே, என் சீதாவுக்கு ஒன்னும் ஆகக்கூடாது. அவ எப்படியே இந்த வீட்டுக்கு திரும்பி வந்துடணும். கடவுளே. என்னம்மா, சீதா கிடைச்சாளா? இல்ல அத்த, தேடி பார்த்துட்டு எங்கேயும் இல்ல. எங்க போனானே தெரியலையே. இந்த விஷயம் மட்டும் சித்ராவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஐயோ, ஏன் பிரியா, ஒருவேளை உங்க வீட்டுக்கு போயிருப்பாளோ? இல்ல அத்த, அப்படி போயிருந்தா அம்மா உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருப்பாங்களே. இப்போ ஒண்ணு பண்ணு, நீ அந்த பக்கம் தேடி பாரு, நான் இந்த பக்கம் பாக்குறேன். போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போனா சீர் போச்சுன்னு சொல்லுவாங்க, தகப்ப போனா கல்வி போச்சுன்னு சொல்லுவாங்க. என்னைக்கு நான் உங்களை இழந்தனோ அன்னைக்கே செத்து போயிருக்கணும். ஆனா இடையில கொஞ்ச நாள் என் வாழ்க்கையிலயும் சந்தோஷம் கொடுக்கணுங்கிறதுக்காக சித்தப்பா மூலமா சந்தோஷத்தை கொடுத்த அந்த ஆண்டவன் சித்தி பேச்ச மீறி
சித்தப்பாவால ஒண்ணும் பண்ண முடியல. கிடைச்ச வாய்ப்பை இழந்துடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக சித்தப்பாவை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரு. ஆனா எனக்கு தான் எதுவுமே நிரந்தரமா இருக்க கூடாதுன்னு என் தலையில எழுதிருக்கேன். இப்படி எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுத்து வாழறதை விட என்னையும் உங்க கூடவே கூப்பிட்டுக்கங்கம்மா. பொண்ணு பிரியா, என்ன காரியம் பண்ற? சீதா, நீ இப்படி செய்யலாமா? யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம இப்படி கிளம்பி வரலாமா? உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு போன உசுறு திரும்பி வந்தது. எனக்கு அந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கிற தகுதி இல்ல. என்னால அங்க யாருக்குமே நிம்மதி இல்ல. யார் சொன்னது உனக்கு அந்த வீட்டு மருமகளா இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு? அப்படி நினைச்சுக்கிட்டு நீயே அந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுறதா? நீ வீட்டை விட்டு வெளியில போயிட்டா எங்களால சந்தோஷமா இருக்க முடியுமா? இங்க பாரு, நீ வீட்டை விட்டு போயிட்டா நம்ம வீட்டோட மானம் மரியாதை எல்லாமே போயிடும். யாருமே நிம்மதியாவே இருக்க முடியாது சீதா. அவருக்கு என்ன பிடிக்கல, நான் எப்படி அங்க இருக்க முடியும்? சரி சரி, எல்லாம் போக போக சரியாயிடும். ரோட்ல நின்னு பேச வேண்டாம், நீ வீட்டுக்கு வா, பேசிக்கலாம். இது பாரு, என் மேல உண்மையான அன்பு பாசம் உனக்கு இருந்தா என் பேச்ச கேளு. நாங்க உன்னை கூட்டிட்டு வருவோங்கிற நம்பிக்கையில அங்க ஒரு ஜீவன் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கு. நீ இல்லாம நாங்க அங்க போனா தாங்க மாட்டாங்க. இது பாரு, எனக்காகவும் அந்த பாட்டிக்காகவும் நீ வா. நான் கூப்பிட்டா வரமாட்டியா? வா வாமா. பிரியா, அந்த பேக் எடுத்துட்டு வந்துரு. பேக் இத பாரு, உன் மேலையும் உன் அண்ணன் மேலையும் எனக்கு இப்ப கூட கோவம் இருக்கு. ஏய், நாம 2 பேரும் ஒன்னா இருந்த போட்டோவை வச்சு உன்னை பிளாக்மெயில் பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. கல்பனா, அம்மா,
ஏதோ பாத்திரம் விழுந்த சத்தம் கேட்டுதே. அதுமா அது ஒண்ணும் இல்லம்மா, இந்த டம்ளர் கீழே விழுந்துருச்சுமா, இத எடுத்து வச்சேன். நீ வீட்ல தான் இருக்கியா? வீடே அல்லோகலப்படுது. நீ எதுவுமே தெரியாம இந்த ரூமுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் என்னாச்சுமா? அங்க சீதா புது பாத்திரத்தை எல்லாம் அங்க பாத்திரக்காரங்கிட்ட போட்டுட்டு இருக்கா. இது எதுவுமே தெரியாம இந்த இந்த ரூமுக்குள்ள இருக்க. ஏ உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையேம்மா. இங்க பார் கல்பனா, நீ நாளைக்கு வேற ஒரு வீட்டுக்கு மருமகளா போக போறவ. இப்பவே சமையல் வேலை, வீட்டு வேலை இது எல்லாத்தையும் கத்துக்கிறது நல்லது. இல்லனா நீ போற வீட்ல எனக்கு தான் தலை குனிவு. அதனால சமையல் வேலை, வீட்டு வேலை இது எல்லாத்தையும் கத்துக்கோ. வீட்டை எப்படி நிர்வாகம் பண்றதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோ. சரியா? சரிம்மா. என்னாச்சு கல்பனா? அம்மா, சமீப காலமா உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். எப்பவுமே ஏதோ ஒரு பதட்டமாவே இருக்கியே, ஏ? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையேம்மா, நான் நல்லதானமா இருக்கேன். உடம்பு நல்லாதானே இருக்க. பாக்குறதுக்கு நீ ஏமா டல்லாவே இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையேம்மா, நான் ஃப்ரெஷ்ஷா தானமா இருக்கேன். சரி சரி, போய் கிச்சன்ல சுமித்ரா கிட்ட கிச்சன் வேலையெல்லாம் கத்துக்க. சரிம்மா, இதோ உடனே போறேம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போம்மா. சீதா, சீதா, பாட்டி பாட்டி, ஏம்மா வீட்டை விட்டு போன? நாங்கள்லாம் உனக்கு வேண்டாதவங்களா ஆயிட்டோமா? அப்படிலாம் இல்ல பாட்டி. இந்த வீட்ல என்ன கண்டா யாருக்கும் பிடிக்கல. கொலகாரி எப்படி டைம் பார்த்து அடிக்கிறா பாரு. என்னால மத்தவங்களுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். யாரு நீ? யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாதுன்னு என் வாழ்க்கையில மண்ணலி போட்டியேடி. நீ யாரையும் கஷ்டப்பட வைக்கிற பொண்ணு இல்லேன்னு எனக்கு நல்லா தெரியுமா. நடிப்புனா நடிப்பு உலக மகா நடிப்புடா சாமி. உனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லி இருக்கலாமே. பிரியா, சித்ரா வரத்துக்குள்ள இந்த பேக் எடுத்துட்டு போய் ரூம்ல வச்சுட்டு வந்துரு. சித்ரா பார்த்தா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. இது கொண்டு போய் முதல்ல ரூம்ல வச்சுடு. ஏமா சீதா, இந்த வீட்ல இருக்கிற மருமகளுங்க வீட்டை விட்டு போயிட்டா இந்த குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாமே போயிடுமா. நீ இப்படி பண்ணுவேன்னு
நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இதோ பார் சீதா, இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க. உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட சொல்லு, இல்ல சுமித்ரா கிட்ட சொல்லு. அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. சீதா, ஏங்க வந்த? எப்படி வந்த? நீ உண்மையை சொல்ற வரைக்கும் நீ அந்த ரூம்ல இருந்து வெளியில வரக்கூடாதுன்னு உன்னை லாக் பண்ணி வச்சிருந்தல. யார் கதவை திறந்து விட்டது சொல்லு. சீதா, உன்னதான் கேக்குறேன். யார் கதவை திறந்து விட்டது? இல்ல சித்ரா, நான் தான். அவ தனியா ரூம்ல அடைஞ்சு கிடக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் தான் திறந்து விட்டேன். இந்த வீட்ல சீதாவுக்கு அம்மாவாவும் அத்தையாவும் பாட்டியாவும் இருக்கிறது நான். அவளை எப்படி பாத்துக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அவளை பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். சீதா, வா என் கூட. பாத்தியா சுமித்ரா, சீதா வாயை திறந்து உண்மையை சொல்லாததுனால அவ எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கிறா. ஏன் இவ இப்படி பேசாம இருக்கான்னு எனக்கு தெரியல. அதான் அத்தை, எனக்கும் புரியல. இவ ஏதாவது வாயை திறந்து சொன்னாதானே நம்ம ஏதாவது பண்ண முடியும். புது பாத்திரங்களை பார்த்தா யாரோ வேணும்னு நசுக்கி வச்ச மாதிரியே இருக்கு. சீதா தப்பு பண்ணிருப்பான்னு யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே. நான் நினைச்சது நடக்காது போல இருக்கே.